ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி லண்டனோட பயங்கரமான பகுதியை அறியப்பட்டது ஒயிட் சாப்பல். வெறும் 5 வருஷத்துல அங்கே வாழ்ந்த மக்கள் எல்லாம் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்து அந்த ஊரை காலி பண்ணி போக ஆரம்பிச்சாங்க. பேசிக்காக ஒயிட் சாப்பல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பெசிஃபிக்கான ஒரு வசதி அப்படிங்கிறது இருக்காது. அங்கே வாழ்ந்த மக்கள் எல்லாருமே பாவர்ட்டியில் அடிப்பட்டவங்களா இருப்பாங்க. மின்சார வசதி இருக்காது, சாலை வசதி இருக்காது. கவர்மெண்ட்டுக்கு ஒயிட் சாப்பல் அப்படிங்கிற ஒரு பகுதியே தெரியாது. அந்த பகுதியில் எவ்வளோதான் கிரைம் நடந்தாலும் கூட போலீஸ் அங்கே வந்து சர்வைலன்ஸ் பண்ண மாட்டாங்க. இதனால நிறைய கிரிமினல்ஸ் அங்கே தங்கி இருக்கிறத வழக்கமாக வச்சிருந்தாங்க. அங்கே மின்சார வசதி இல்லை அப்படிங்கிறதுனால இரவு நேரங்கள் ரொம்ப இருட்டாக இருக்கும். இதனாலேயே அங்கே அதிகமான பெண்கள் விபச்சாரம் பண்ணுறதை வழக்கமாக வச்சிருந்தாங்க. பேசிக்காக இந்த மாதிரியான கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது ஒயிட் சாப்பல் அப்படிங்கிற பகுதி பயங்கரமா தெரியலாம். ஆனா இதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் தான் அதை உண்மையாவே பயங்கரமா மாட்டுச்சு. அடுத்தடுத்த இரவுகள் தொடர்ச்சியா காணப்பட்ட டெட் பாடி, அந்த பிணங்கள் கொல்லப்பட்டிருந்த முறை, இறந்த பிணங்கள்ல எவனோ ஒருத்தன் செஞ்சிருந்த சில அருவருப்பான விஷயங்கள். இதுக்கு பின்னாடி இருந்தது ஒரே ஒரு பர்சன், ஜாக். அவனுக்கு ஒரு அடைமொழியும் இருந்துச்சு, ரிப்பர். போலீஸ் பொதுவாக அவனை ஜாக் தி ரிப்பர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த ரிப்பர் அப்படிங்கிற ஒரு மொழிக்கு தமிழ் அர்த்தம் இருக்கு. கிழித்தல், அறுத்தல், குதறுதல், இந்த மாதிரி பல வகைப்படும். ஜாக் அப்படிங்கிற ஒருத்தனுக்கு அடைமொழியா ரிப்பரை கொடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த அவன் பண்ணியிருக்கணும். இந்த ஜாக் தி ரிப்பரோட கேஸ் இவ்வளோ யூனிக்காக இருக்கிறதுக்கு சில காரணங்களும் இருக்கு. இவனை யாருமே பார்த்தது கிடையாது, இவன் எப்படி இருப்பான் அப்படின்னு தெரியாது, இவன் எதுக்காக இதெல்லாம் பண்ணான் அப்படின்னு தெரியாது. பட் அடுத்தடுத்து நிறைய பெண்களை சித்திரவதை பண்ணியிருந்தான். இவனோட மர்டர் எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருந்திருக்கு. இன்டர்னல் ஆர்கன்ஸ் ரிமூவ் பண்ணப்பட்டிருந்துச்சு. ரிமூவ் பண்ணப்பட்ட சில இன்டர்னல் ஆர்கன்ஸ் அந்த டெட் பாடியை டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு. அவன் ஆக்சுவலாக பிஹேவ் பண்ண விதம் ஏதோ ஒரு டாக்டர் மாதிரி அல்லது ஹியூமன் அட்டானமி நல்லா தெரிஞ்ச ஒரு பர்சன் மாதிரி இருந்துச்சு. அந்த டைம் பீரியடில் இன்டர்நெட் கிடையாது, கான்ஸ்பிரசி கிடையாது. நியூஸ் பேப்பர் என்ன போடுறாங்களோ அதை மக்கள் நம்ப ஆரம்பித்தாங்க. தன்னோட நியூஸ் பேப்பர் சேல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஜாக் தி ரிப்பரை பற்றி நிறைய புரளிகளை அந்த காலகட்டத்தில் நியூஸ் பேப்பர் பரப்ப ஆரம்பிச்சிச்சு. இது எந்த அளவுக்கு மோசமாக போயிடுச்சு அப்படின்னா ஒயிட் சாப்பல் பகுதியில் வாழ்ந்த முக்காவாசி மக்கள் இவனுக்கு பயந்து அந்த இடத்த காலி பண்ண ஆரம்பிச்சாங்க. லண்டனோட போலீஸ், டிடெக்டிவ், பெரிய பெரிய இன்வெஸ்டிகேட்டர்ஸ் எல்லாருமே இதை சர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனால் யாருக்குமே இந்த ஜாக் தி ரிப்பர் யாருன்றதை கண்டுபிடிக்க முடியல. அது ஆகஸ்ட் 31, 1888. ஒயிட் சாப்பலோட பக்ஸ்ரோ அப்படிங்கிற ஒரு பகுதி. மேரி அண்ட் நிக்கோலஸ் அப்படிங்கிற ஒரு விபச்சாரி, இந்த பொண்ணோட உடல் ரோட்டோரமாக கண்டெடுக்கப்படுது. அது ஒரு அதிகாலை நேரம். நிறைய பேர் அதை பார்க்கல. முதல்ல பார்த்த சில பேர் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அங்கே வந்த காவல்துறை பார்த்த விஷயங்கள் அவ்வளோ ப்ரூடலாக இருந்திருக்கு. மேரியோட கழுத்து பகுதி 2 முறை அறுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த பொண்ணோட ஸ்பைன் தெரிகிற வர வயிறுகள் கிழிக்கப்பட்டு இன்டர்னல் ஆர்கன் வெளியே எடுக்கப்பட்டு அவளோட உடல் டெக்கரேட் பண்ணப்பட்டிருந்துச்சு. இதை பார்த்ததுக்கு அப்புறமா இதை இன்வெஸ்டிகேட் பண்ணவங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி ஒரு மர்டர் நடக்கிறதுக்கு கோவமோ முன்பகையோ காரணமாக இருக்காது. இதை பண்ண ஒருத்தன் சைக்கோவாக இருக்கணும், இல்லைனா இந்த பொண்ணு மேலே அவனுக்கு தனிப்பட்ட வெறுப்பு இருக்கணும் அப்படின்னு. மேரியோட டெத்தை பற்றின கேஸ் அந்த ஊரில் அதிகமாக பேசப்பட்டது. இதை பண்ணது யார், இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு போலீஸ் தேடிக்கிட்டு இருந்தாங்க. சரியாக ஒரு 7 நாள் கழிச்சு செப்டம்பர் 8ஆம் தேதி அதே வருடம் இன்னொரு மர்டர். ஹன்பரி ஸ்ட்ரீட்டோட பேக் யார்டில் ஆனி சாப்மனோட டெட் பாடி. மேரி அண்ட் நிக்கோலஸ் கொல்லப்பட்டது மாதிரியே ஆனியோட பாடியும் கொல்லப்பட்டிருந்துச்சு. இதை விசாரித்த இன்வெஸ்டிகேட்டர் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இந்த 2 மர்டரையும் பண்ணது ஒரே ஆள். மேபி அவன் ஒரு சீரியல் கில்லராக இருக்கலாம், ஆனால் அவன் சாதாரணமான ஆளாக இருக்க முடியாது. ஹியூமன் அட்டானமி நல்லா தெரிஞ்ச ஒரு மருத்துவராக இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. பட் அவங்களால அந்த கேஸில் ஃபர்தராக மூவ் ஆக முடியலை. இந்த ஒரு டைம் பீரியடில் லண்டன் தன்னோட கண்ட்ரோல் லாஸ் பண்ண ஆரம்பிக்குது. அந்த ஊரில் விபச்சார தொழில் பண்ணிக்கிட்டு இருந்த நிறைய பெண்கள் தொழிலை விட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. நியூஸ் பேப்பர் நிறைய விஷயங்களை பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜாக் தி ரிப்பரை பற்றி எழுதணும் அப்படின்னா நிறைய பேர் அந்த பேப்பரை விரும்பி வாங்கி படித்தாங்க. இது நியூஸ் பேப்பருக்கு ஒரு கிரேஸை கிரியேட் பண்ணுச்சு. இல்லாதது இருந்தது அப்படின்னு எக்கச்சக்கமான புது கதைகளை கிரியேட் பண்ணி ஜாக் தி ரிப்பரை பற்றி எழுத ஆரம்பித்தாங்க. ஏற்கனவே 2 பெண்கள் கொல்லப்பட்டிருந்தாங்க. 2 பேருமே விபச்சாரிகள். 2 பேரும் கொல்லப்பட்ட முறை ஒரே மாதிரியே இருந்துச்சு. அந்த ஊரெல்லாம் பேனிக் ஸ்ப்ரெட் ஆச்சு. அந்த டைம் பீரியடில் ஜாக் தி ரிப்பர், அதாவது பெண்களை கொல்லக்கூடிய ஒரு பட்சரை போலீஸ் தேடிக்கிட்டு இருந்தாங்க. மக்கள் எல்லாம் பயத்தில் இருந்தாங்க. நைட் நேரங்களில் வீட்டை விட்டு வெளியே வர்றது கிடையாது. ஸோ யாரோ ஒருத்தனுக்கு இந்த மாதிரி இரவு நேரத்தில் யாருமே வெளியே வராதது அவ்வளோ சாதகமான விஷயமா இருந்திருக்கு. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கக்கூடிய சில பெண்கள் உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு விபச்சாரம் பண்ண வெளியே வருவாங்க. சரியாக செப்டம்பர் 30ஆம் தேதி அதே வருடம் அந்த மாதிரி வெளியே வந்த 2 பெண்கள் இதுக்கு இரையானாங்க. ஒரு ஏர்லி மார்னிங் 2, 3
அந்த மாதிரியான டைம் அது. எலிசபெத் ஸ்ட்ரைட் அப்படிங்கிற அந்த பகுதியில் விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பெண் கொல்லப்பட்டிருந்தா. வயிறுகள் கிழிக்கப்பட்டு பாதியோட நிறுத்தப்பட்டிருந்தது. இவன் எப்போதுமே ஒருத்தனை கொன்னான் அப்படின்னா வயிற்றை கிழிச்சு உள்ள இருந்த பார்ட்ஸ் எல்லாம் மியூட்டிலேட் பண்ணுவான். பட் எலிசபெத்தோட உடல்ல அந்த மாதிரி எந்த அறிகுறியும் தெரியல. அந்த டீம்ல இருந்த ஒரு இன்வெஸ்டிகேட்டர் இவன் இந்த பொண்ணை இப்போதான் கொண்டு இருக்கான், நம்ம வந்ததுனால இன்டரப்ட் ஆகி டிஸ்டர்ப் ஆகி ஓடிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்க இருந்த நிறைய போலீஸ் ஜாக் த ரிப்பரை தேட ஆரம்பிச்சாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட சரௌண்டிங்ல தேடுதல் வேட்டை நடந்துகிட்டு இருக்கும் போது ஒரு டீம்ல இருந்து தகவல் வருது. கேத்தரின் எடவுஸ் அப்படிங்கிற ஒரு பெண், அதே மாதிரி விபச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு பெண் கொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு. ஒரே நைட் 2 மர்டர். கேத்தரின் எடவுஸோட முகம் சிதைக்கப்பட்டிருந்துச்சு, உடல் கிளீனாக கட் பண்ணப்பட்டிருந்துச்சு, வயிறுகள் கிழிக்கப்பட்டு இன்டெஸ்டைன் இருக்கும் அல்லவா, அதை எடுத்து அவளோட உடல் டெக்கரேட் பண்ணப்பட்டிருந்துச்சு. அங்கே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருந்த நிறைய பேருக்கு இது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஏன்னா ஒருத்தன் சீரியல் கில்லராக இருக்கான் அப்படிங்கிறத தாண்டி ஒரு மனிதனோட பாடி பார்ட்ஸை எப்படி இவ்வளோ க்ளீனாக அவனால் கட் பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வி வர ஆரம்பிச்சிச்சு. இவனுக்கு ஜாக் த ரிப்பர் அப்படின்னு பேர் வர்றதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. இவன் இந்த மாதிரி டெட் பாடியை ரொம்ப மோசமாக மியூட்டிலேட் பண்ணுறான் அப்படிங்கிறதுனால இவனுக்கு ரிப்பர் அப்படின்னு பேர் வச்சாங்க. இந்த ஜாக் அப்படிங்கிற பேர் வேற ஒரு நக்கலான விஷயத்துலேருந்து வந்துச்சு. ஒவ்வொரு மர்டரை இவன் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் வெற்றிகரமாக இவன் முடிக்கும் போது நக்கலாக ஒரு லெட்டர் எழுதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பியிருக்கான். அந்த லெட்டரோட முடிவில் தான் ஜாக் அப்படின்னு ஒரு சைன். ஸோ இந்த சைனை வச்ச போலீஸ் இவனோட பேர் ஜாக் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. இவன் பண்ணக்கூடிய கொலைகளோட சேர்த்து ஜாக் த ரிப்பர் அப்படிங்கிற பேர் அவனுக்கு வந்துச்சு. இந்த மாதிரி இவன் எழுதின லெட்டர்ல சிலது டியர் பாஸ் லெட்டர், சாசி ஜாக் போஸ்ட் கார்டு, அப்புறம் இந்த லெட்டர் ஃப்ரம் ஹெல் அப்படின்னு ஒன்று. இந்த மாதிரி எக்கச்சக்கமான லெட்டரை அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பியிருந்தான். இந்த மாதிரி செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி ஒரே இரவுல ஜாக் த ரிப்பர்னால 2 பேர் கொல்லப்பட்டிருந்தாங்க. இது பெருமளவில் பேசப்பட்டது. சுமார் 1 மாதமா ஜாக் த ரிப்பரை போலீஸ் தேடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இரவு நேரங்கள் சாதாரணமாக மாற ஆரம்பிச்சிச்சு. யாருமே கொல்லப்படலை, பயமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு. அது சரியான நவம்பர் மாதம் 9ஆம் தேதி மேரி ஜான் கெல்லி அப்படின்ற ஒரு விபச்சாரி. இந்த பொண்ணுக்கு நிறைய ரெகுலர் கஸ்டமர் இருந்திருக்காங்க. இந்த பொண்ணோட ரூம் பூட்டியே இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு சந்தேகத்தை கிரியேட் பண்ணியிருக்கு. ஒரு நாள் அந்த பொண்ணோட ரூம் கிட்ட வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி மோசமான நாட்டம், இந்த டெட் பாடியோட ஸ்மெல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது ரூம்குள்ள இருந்து வந்திருக்கு. இல்லை, அதை விட மோசமாகவே வந்திருக்கு. அங்கே இருந்த பீப்புள் எல்லாரும் ரூமை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தப்போ மேரி ஜான் கெல்லியோட உடல் அவளோட பெட்டில் இருந்திருக்கு. ரொம்ப மோசமாக, ரொம்ப பவுடரோட, ரொம்ப அருவருப்பான ஒரு நிலையில். அது மேரி ஜான் கெல்லியோட ப்ரைவேட் ரூம், யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது. ஜாக்கு இது ஒரு சாதகமான விஷயமா இருந்திருக்கு. ஒரு நாள் இரவு முழுக்க மேரியை என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணியிருக்கான். மேரி ஜான் கெல்லியோட உடலை பார்த்த நிறையா போலீஸ் கிட்ட போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதை தவிர்த்துருக்காங்க. நிறைய பேத்துக்கு அது ஒரு மென்டல் ட்ராமாவை க்ரியேட் பண்ணியிருக்கு. ஜாக்னால கொல்லப்பட்ட எல்லாருமே விபச்சாரிகள், ஜாக்னால கொல்லப்பட்ட எல்லாருமே ரொம்ப போரான பீப்புள். இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா போலீஸ் நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. டாக்டர், மெடிக்கல் ஸ்டூடெண்ட், பட்சர், பார்பர், எக்கச்சக்கமான நபர்களை. ஏற்கனவே ஜாக் மூலியமா எழுதப்பட்ட லெட்டர்ஸையும் இவங்களோட கையெழுத்தையும் கம்பேர் பண்ணாங்க. ஆனால் ஜாக் த ரிப்பர் யாரு, அந்த பெண்களை கொன்னது யாரு அப்படிங்கிற ஒரு சின்ன டீட்டெயில் கூட கிடைக்கல. முக்கியமாக இந்த ஜாக் த ரிப்பர் யாரு, இந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் போனதுக்கு அப்போதைய டெக்னாலஜியும் ஒரு காரணம். நம்மக்கிட்ட அப்போது டிஎன்ஏ கிடையாது, கிரிமினல் ப்ரொஃபைல் கிடையாது, ஃபிங்கர் பிரிண்ட்டை மேட்ச் பண்ணக்கூடிய டெக்னாலஜி கிடையாது, ஒரு விஷயத்த சரியான முறையில் ஆய்வு பண்ணுறதுக்கான பக்குவம் கிடையாது. இப்போலாம் ஒரு இடத்துல க்ரைம் நடக்குது அப்படின்னா பீப்புள் அலோவ் பண்ண மாட்டாங்க, எவிடன்ஸ் கண்டாமினேட் ஆகுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அது எல்லாத்தையும் துல்லியமாக வெளியே எடுத்து யார் கிரிமினல் அப்படின்னு கண்டுபிடிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் அந்த டைம் பீரியடில் அந்த மாதிரி கிடையாது. மேரி ஜான் கெல்லி இவரோட மர்டருக்கு அப்புறமா ஜாக் த ரிப்பரோட கொலைகள் முடிவுக்கு வருது. இதுக்கு முக்கியமாக சில காரணங்கள் சொல்லப்பட்டுச்சு. ஒன்று, அவன் வேறு க்ரைமில் மாட்டி அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கலாம். இல்லைனா பயந்து இதை இதோட நிறுத்தி இருக்கலாம். இவனை யாருமே பார்த்தது கிடையாது, இவன் எப்படி இருப்பான் அப்படின்னு தெரியாது, இவன் எதுக்காக இதெல்லாம் பண்ணான் அப்படின்னு தெரியாது. லண்டனோட போலீஸ், டிடெக்டிவ், பெரிய பெரிய இன்வெஸ்டிகேட்டர்ஸ் எல்லாருமே இதை சர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் யாருக்குமே இந்த ஜாக் த ரிப்பர் யாருன்றதை கண்டுபிடிக்க முடியலை.